வணக்க நண்பர்களே! இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் வடக்கு சப்ஸ்கிரைபர் கூட பிஆர் ரேங்க்டு போனோம். அதில விளையாண்ட்டு போய் அடிச்சத தான் பார்க்க போறீங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நேரமா சுத்திக்கிட்டே கிடந்தோம். ஒரு எனிமி கூட கண்லயே படல. நான் பாட்டுக்கு லூட்லாம் அடிச்சுக்கிட்டு, நான் பாட்டுக்கு ஃப்ரீயா திரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர் பாட்டுக்கு அவரும் ஒரு சைடு தேடிட்டே இருந்தாரு. எப்படா இவரும் சுடுவார் நானும் சுடுவேன்ட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா அவர் 2 கில் எடுத்துருந்துருக்காரு நமக்கே தெரியாம. நான் மட்டும் தான் இப்போ 1 கில்லு கூட அடிக்காம இருந்துகிட்டு இருந்தேன். கடைசி வரைக்குமே நான் கில் அடிச்சேனா இல்லையான்னு மட்டும் உங்களுக்கு தெரியும் பாருங்க இந்த வீடியோல. நானும் அவரும் பாட்டுக்கு தேடிக்கிட்டே ஓடிக்கிட்டே இருந்தோம். டக்குன்னு பார்த்தா அவர் சொன்னார், ப்ரோ இந்த வீட்டு மேலே வீட்டுக்குள்ளே எனிமி இருக்கிறானுங்க ப்ரோ 2 பேர், ஏதாவது பண்ணுங்க ப்ரோ, நான் கீழே இருந்து கொடுக்குறேன் ப்ரோ அப்படின்னாரு. சரி ப்ரோ நான் மேலே இருந்து போய் நான் சொல்கிறேன் ப்ரோ. மலைக்கு மேலே ஏறினேன். ஏறி போனால் இருந்தாங்க கரெக்டாக அவர் சொன்ன மாதிரி. டக்குன்னு நம்மளும் சுடுவோமேன்னு சுட்டேன். பாருங்கள் இப்போ நான் சுடுவேன். அவங்க உடனே என்ன பண்ணுவாங்க, சும்மா இருப்பாங்களா, டக்குன்னு எனக்கு வச்சாங்க 2 பேரும் சேர்ந்து. நான் உடனே க்ளோவில் போட்டு மெடிக்கெட்டை போட்டு இங்கிட்டு கொஞ்சம் நேரம் நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கிட்டு மூவ் பண்ணி சுட்டு பார்த்தேன். பார்த்தா இப்போ கொஞ்சம் மெடிக்கெட்டு போட்டுக்கிறேன்னா பாருங்கள், நான் பண்ணுறதை மட்டும் பாருங்கள், நீங்களே சிரிச்சிருவீங்க அந்தளவுக்கு பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த அவரும் இவங்களும் சண்டை போட்டுருக்காங்களே கீழே தெரியுதா, அப்போ நான் பாட்டுக்கு சைடில் போய்ட்டு சும்மா 2 புல்லட்டோ 3 புல்லட்டோ தான் விடுவேன். டக்குன்னு ஓசி கில் மாதிரி வந்துடும் எனக்கு கில்லு. எப்படிறான் இருந்துச்சு. அதையும் பார்த்தா அந்த கில்லு எனக்கு கன்ஃபார்ம் ஆகலை. அந்த கில்லு என்ன அவர் எடுத்துக்கிட்டாருங்க, ரிவ்யூ பண்ணி அவரே எடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுட்டு பாருங்கள். இப்போ நான் டக்குன்னு ஃபஸ்ட் எய்ம் தப்பாக போயிடும். இப்போ பாருங்கள் அப்படியே கிருட்டுன்னு நான் புல்லட்டை விடுவேன். ஆனால் அந்த ஒரு புல்லட்டு கூட அவனுங்க மேலே படாது. அப்புறம் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு புல்லட்டை விட்டு டக்குன்னு ஒரே புல்லட்லேயே செத்து போனார். சரி போயிட்டு கீழே கன்ஃபார்ம் பண்ணுவோன்ட்டு கீழே வரணும். அவர் எனக்கு முன்னாடி ஓடி போய் இருந்துகிட்டு இருந்தார். சரி கன்ஃபார்ம் பண்ணி விட்டுருவான்னு பார்த்தா ரிவ்யூ பண்ண விட்டார். சரிடா ரிவ்யூ பண்ண விட்டார் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சா இங்கே ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான். அவனே பிடிச்சி கெட்ட அழுத்தி அவங்க அதையும் முடிச்சிடலாம் பார்த்தா திருப்பி கீழே கன்ஃபார்ம் பண்ணல. பார்த்தா புல்லட் அவன் மேலே படுத்து தொலைல. அவர் பார்த்தா என்னோட இன்னொரு கிலோ தூக்கிட்டார். சரி போய் தொலைங்க ப்ரோ அப்படின்ட்டு ஒரு கிலோ எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, இன்னொரு கிலோ அவருக்கே போச்சு. சரி நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான்ட்டு நான் பாட்டுக்கு ஜோன் வரவும் நான் எஸ்கேப் ஆக ஆரம்பிச்சிட்டேன். எஸ்கேப் ஆகிட்டு மேலெலாம் ஏறி போவேன். அப்புறமாட்டி இந்த கல்லுக்கு வருவேன். ஏன்னா எனக்கு கடைசி வரைக்கும் கில்லே கிடைக்காது. அவர் மட்டும் 2 கிலோ எடுத்துகிட்டு உட்காந்துருப்பார். உடனே நான் இங்கே வருவேன். இங்கே வந்துட்டு அப்படியே பதுங்கியிருப்பேன்னா டக்குன்னு இங்கிட்டு பார்க்கையில் டக்குன்னு ஒருத்தன் ஓடுவான் பாருங்கள். அந்த ஓடினானா அவனை கில்லாக எடுக்கலாமேன்னு பார்த்தா ஃபைனல் ஃபைட் வந்துடுச்சு. சரி இவனாச்சும் கில் எடுப்போம், மொத்தம் ஒரு 4 கிலோவாச்சும் எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். பாருங்கள் இப்போ என்ன நடக்கும்னு. அவனை பார்த்தா அவன் வெளியவே வர மாட்டான்ட்டு இருந்தான். ட்ரை ஆச்சு பண்ணுவோம் மேடான்ட்டு ஃபஸ்ட் 2 புல்லட் விடுவேன், அப்பயும் வரல. இவர் என்னன்னா கிருட்டுன்னு போட ஆரம்பிச்சுட்டு இருப்பாங்க. ப்ரோ எனிமி ப்ரோன்ட்டு இங்கிலீஷில் சொன்னேன். அப்புறம் தான் அவருக்கு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்தார். ஓகே ப்ரோன்னு சொல்லிட்டு என் முன்னாடி இருந்துகிட்டு இருந்தார். டக்குன்னு அப்புறமாட்டி நான் அவர் வெளியே எட்டி பார்க்கவும் புல்லட்டை விட்டேன். அவர் உடனே அந்த குளோவல் உடைக்கிறத விட்டு அவர் விட்டுட்டு இருந்தார் கம்பியில் போயிட்டு. என்ன ப்ரோ கம்பியில் விட்றங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் பாட்டுக்கு இருந்தேன். அப்புறமாட்டி 71 என்னமோ குறைஞ்சிச்சு பாருங்கள். குறைஞ்சாமல் திருப்பி வெளியே வந்ததாச்சும் எனக்கு கில்லாச்சும் கிடச்சிருக்கும். கில்லும் கொடுக்காம அவருக்கு கில்லு போச்சு. கடைசியில் எனக்கு கில்லே கொடுக்கல. 2 கிலோ அவர் 3 கிலோக்கிட்ட வந்துருச்சு. அப்போ அவருக்கு ஆமாம் 3 நாள் எடுத்துட்டார் அவர் ஒரு ஆள். எனக்கு 1 கிலோ கூட கொடுக்கல. ஏன்னா அங்கே இன்னொரு இடத்துலையும் அங்கிட்டு ஒரு இடத்துல இப்போ என்ன பீமா சத்திலையும் நான் ஒரு கில் பண்ணேன். அந்த கிலோ எனக்கு கொடுக்கல. அதையும் ஓசி தூக்கிட்டு போயிட்டார். ஓசினா நாக்கு வச்சுட்டான். இவர் ஓசி தூக்கலை. இன்னொருத்தன் சுட்ட இவருக்கும் கொடுக்காம எனக்கு கொடுக்காம எடுத்துட்டாங்க. அப்புறம் இங்கே ஒரு கில்லு, இப்போ ஒரு கில்லு எடுப்பேன். எப்படின்னா நான் பாட்டுக்கு சுட்டுட்டு இருப்பேன். டக்குன்னு பார்த்தா அவன் ஓடிட்டு இருப்பான். டக்குன்னு அவனை சுட்டு அவனை நாக் பண்ணி கில்லு எடுத்துருவேன் அவனை ஈஸியாக. மொத்தம் நான் 2 கில்லு தான் எடுத்திருப்பேன். மொத்தம் எனக்கு 4 கில்லு வர வேண்டியது. 4 கில்லில் 2 கில்லே பிடிக்கிட்டு போச்சு. சரிடா கடைசி வரைக்கும் வந்துட்டோம், அப்படியாவது போய் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணிட்டே வந்தோம். குறைஞ்சதுக்கு நாங்கள் ஒரு தாட்டி ட்ரை பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும், எங்களுக்குள்ளே தெரியும் அந்த பட்ட வழி. ஏன்னா நாங்கள் 100 தாட்டி இந்த மேட்ச்சை போட்டு போய் அடிக்கிறதுக்காக பண்ணோம். ஏன்னா போய் அடித்தா தானே வீடியோ போட்டால் அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் எப்படியோ ஃபைனல் ஃபைட்டு 5 அலைவ் வந்துருச்சு. 5 அலைவில் நாங்கள் 2 பேர், மொத்தம் 3 பேர். அப்புறமாட்டி அதுலேயும் அவங்க அடிச்சுக்கிட்டு பேலன்ஸ் 4 பேர் இருந்தோம். அதில் நாங்கள் 2 பேர், அவங்க 2 பேர். நான் ஒருத்தனை கவனிக்கவே இல்லை. பார்த்தா ஒருத்தன் மரத்துக்கு சைடில் தான் இருந்திருக்கிறான். பார்த்தா என்னை இப்போ டக்குன்னு வைப்பான் பாருங்கள். நான் உடனே உள்ளே போய்ட்டு மெடிக்கெட்டை போடுவேன். பார்த்தா பின்னாடியே ஜோனு. இது என்னடா எனக்கு கால சோதனைன்ட்டு இந்த ஜோனை முடிச்சுட்டு ஜோனை விட்டு வெளியே போகலான்னு பார்த்தா க்ளோவில் போட்டு அடைச்சி வச்சிருக்கேன். இது என்னடா அது அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்புறம் இவனுக்கு சும்மா லைட்டாக டேமேஜ் கொடுப்பேன் பாருங்கள்.
கொடுத்துட்டு எனக்கு என்னடா இதுவும் கிடைக்காதான்ட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கில்லும் கிடைக்கல. பார்த்தா ஒரு 3 கில் 4 கில் வர வேண்டியது எனக்கு மொத்தம். 4 கில்லு 2 கில்லு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ப்ரோ கில்லையாச்சும் கன்ஃபார்ம் பண்ணி விடு ப்ரோன்ட்டு இங்கிலீஷ்லேயே சொன்னேன். அதுவும் அவருக்கு புரியலை. அதுக்கப்புறம் கில்லையும் கன்ஃபார்ம் பண்ணாமல் எனக்கும் கில்லை கொடுக்காம சரி இவனையாச்சும் போய் அழுத்தோன்னு பார்த்தா இவங்கிட்ட போனேன். இவங்கிட்டையும் அடித்து பிடிச்சிட்டார் இவர். என்னடா இது எனக்கு அந்த சோதனை அப்படின்னு நான் பாட்டு கிடந்தேன். இவர் படுத்துக்கிட்டுலாம் வெடிக்கிட்டு போடுறாரு பாருங்க. சரி கீழே இருக்கிறவனை நம்ம ஃப்ரூவோம் அப்படின்னு வெளியே வருவேன். பார்த்தா அவர் டக்குன்னு கில் எடுத்துருவார். அத்தோட போயா அவர் எடுத்துருவார். டக்குன்னு நம்மளும் போயா எடுத்துடலாம். அத்தோட இந்த மேட்ச் முடியும். சரி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவர் போயா அடிச்சிடுவார். இதுக்கப்புறம் நீங்களே என் கூட வந்து ப்ளே பண்ணணும்னா இது மாதிரி ப்ளே பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட்டில் உங்கள் யூஐடியை கொடுத்துட்டு போங்க. நான் போயிட்டு ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுக்குறேன்.